ஸோ சிங்கப்பூர் பயணம் முடிச்சுட்டு மலேசியா நோக்கி அந்த பார்டருக்கு புறப்படுறேன். வந்தாச்சுங்க. ஒரு மாதிரி மலேசியா ஜேபிக்கு வந்துட்டோம், ஜார்பூர். ஏன்னா அவங்க எனக்கு கொடுத்த பஸ் கார்டு, ஃபோன் கார்டு எல்லாத்தையும் கலத்தி கொடுத்துட்டேன். ஸோ பஸ் கார்டு கையில் கிடையாது, ஃபோன் கார்டு கிடையாது, டேட்டா கிடையாது. கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்துச்சு. ஆனாலும் புறப்பட்டு வந்துட்டேன். மேலே வந்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு ஃபோன் ஷாப் இருக்குது, ஹாட்லிங்குன்ட்டு. அது வந்து 7 டேஸுக்கு வந்து 28 மலேசியன் ரிங்கிட்டு, 10 சிங்கப்பூர் டாலருக்கு 6 ரிங்கிட்டு கம்மி. 6 ரிங்கிட்டுன்னா நம்ம ரூபாய்க்கு வந்து 120 ரூபா. இங்கேருந்து மலாக்கா போகிறதுக்கு வந்து லர்கின் போகணும். ஸோ லர்கின் இதை J10ன்னாங்க, J13 J13 பஸ்ஸில் ஏறணும். 2 ரிங்கிட் இருந்தாங்க. 2 ரிங்கிட் போட்டால் டிக்கெட் கொடுத்தாங்க. லர்கின் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். சென்ட்ரல் பஸ் டெர்மினல் தான் பஸ்ஸு. ஸ்ட்ரீட் நம்பர் 17. அதான் மலாக்கா சென்ட்ரல் பஸ் டெர்மினல். தாய்லாந்து, இந்தோனேஷியாலாம் கிராப் பைக்கு உண்டு. சிங்கப்பூரில், மலேசியாவில் வந்து கிராப் பைக் கிடையாது, டாக்ஸி தான். ஃபுல்லாக அப்படி ஓன் அவுட் ஆக்கி அந்த கீழே கார்பெட் எல்லாம் அப்படி அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அன்பான நீங்கள் காலை வணக்கம். நான் நல்லமா இருக்கேன், நீங்கள் நல்லமா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சிங்கப்பூர் பயணம் முடிச்சுட்டு மலேசியா நோக்கி அந்த பார்டருக்கு புறப்படுறேன். மச்சானோட வீட்டில் இருந்து அவரோட வேனு. இந்த வேனில் இங்கேருந்து புறப்பட்டு நேராக உட்லண்ட்ஸ் பார்டர், உட்லண்ட்ஸு போய் அங்கே இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அங்கேருந்து ஜோர்பூருக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நம்ம இதுக்கு போகணும், மலாக்கா. ஸோ நான் வந்து பார்டரில் வந்து உட்லண்ட்ஸ் பார்டரில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். வந்தாச்சுங்க. ஒரு மாதிரி மலேசியா ஜேபிக்கு வந்துட்டோம், ஜார்பூர். ரொம்ப சிம்பிள். என்னை வந்து மச்சான் வீட்டில் வேனில் ஏறினேன் இல்லையா, அதில் வந்து என்ன காஜீர்னு நினைக்கிறேன், அங்கே இறக்கி விட்டார். அங்கேருந்து 170X பஸ் எடுத்தேன். ஏன்னா அவங்க எனக்கு கொடுத்த பஸ் கார்டு, ஃபோன் கார்டு எல்லாத்தையும் கலத்தி கொடுத்துட்டேன். ஸோ பஸ் கார்டு கையில் கிடையாது, ஃபோன் கார்டு கிடையாது, டேட்டா கிடையாது. கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்துச்சு. ஆனாலும் புறப்பட்டு வந்துட்டேன். அங்கேருந்து 170X பஸ்ஸில் ஏறினேன். அப்போ 10 சிங்கப்பூர் டாலர் கொடுத்தேன். அப்போ டிரைவர் சொன்னார், இல்லை சில்லறை போட்டால் 10 ரூபா போட்டால் வராது, அதனால சில்லறையாக 2.5 சிங்கப்பூர் டாலர் கொடுங்க அப்படின்னாரு. ஒரு நல்ல வேலை, ஒரு 2 ரூபா நோட்டு இருந்துச்சு, 50 பைசா காயின் இருந்துச்சு. ஸோ 2.5 சிங்கப்பூர் டாலரு போட்டால் ஒரு டிக்கெட் வந்துச்சு. இதை எடுத்துகிட்டு நேராக இமிக்ரேஷனில் இறங்கி சிங்கப்பூர் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அப்படி வெளியே வந்து பஸ் ஏறிடுங்க, வந்து மலேசியன் இதில் வந்து ட்ராப் பண்ணிடுறோம். ஸோ வேறு டிக்கெட் எடுக்க வேண்டாம், இந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுடுங்கன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு 10-20 மினிட்ஸில் வந்துடுச்சு. சிங்கப்பூர் இமிக்ரேஷன் இறங்கினேன். இறங்கி உள்ளே போனால் ஏர்போர்ட்டில் என்ன ஸ்பீடு, அதே ஸ்பீடு உள்ளே. அதாவது என்ட்ரி ஆகிற நேரம் தான். அப்படியே என்ட்ரி ஆகி அப்படியே ஆட்டோ கேட்டு அப்படியே பாஸ்போர்ட்டை வச்சு அப்படியே ஓப்பன் ஆச்சு. அங்கே போய் கண்ணாடி கழுத்துட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துச்சு. அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. ஸோ சிங்கப்பூர் இது முடிஞ்சு திருப்பி கீழே வந்தேன். அடுத்த பஸ் இருந்துச்சு. அடுத்த பஸ்ஸில் ஏறி நேராக மலேசியா இமிக்ரேஷனில் வந்து கவுண்டர் 1 and 2 வந்து மலேசியன் பாஸ்போர்ட். ஸோ 3லேருந்து ஆல் பாஸ்போர்ட்ஸ். ஸோ கவுண்டர் 3க்கு போனோடனே பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு ரிட்டன் டிக்கெட் அப்படின்னாங்க. எத்தனை நாள் இருக்கு பாருங்க, ரிட்டன் எப்போன்னாங்க
27th டிக்கெட் இருக்கு, சாஃப்ட் காப்பி பண்ணால் ஓகே அப்படின்னாங்க. ஸோ ஃபோனில் எடுத்து சாஃப்ட் காப்பி காட்டினேன். அதாவது கேஎல் டு சிபு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு ஒரு ஸ்டாம்பை குத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி வெளியே வந்தேன். ஸோ இங்கே ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். இங்கே ஒரு ஆள்லேயே ஒரு கூட 2 நிமிஷம் இருக்கும். மொத்தம் ஒரு அந்த பஸ் ட்ராவலிங் டைம் தான், இங்கே ஒரு வெயிட்டிங்கே இல்லை. பட் என்னென்னா நான் வந்தது ஒரு 12 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன், அரௌண்ட் அந்த டைம். ஸோ அதனால் அந்த டயத்தை பார்த்து வாங்க. மார்னிங்கில் வந்துட்டீங்க, மார்னிங் ஈவினிங்லாம் பயங்கர பீக்காக இருக்கும். வெளியே வந்தோடனே ஃபோன் கார்டு சரி டேட்டா இல்லை கையில், அதனால் பரவாயில்ல வாங்கிட்டு வெளியே என்ன தான் விலை விசாரிக்கணும். பட் மேலே வந்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு ஃபோன் ஷாப் இருக்குது ஹாட்லிங்ன்ட்டு. அது வந்து 7 daysக்கு வந்து 28 மலேசியன் ரிங்கிட்டு, 28 மலேசியன் ரிங்கிட்டு. அதுக்கு அடுத்தால வந்து மணி எக்ஸ்சேஞ்சருக்கு போயிட்டாங்க. வாங்கிறாதீங்க, எனக்கு என்னமோ ரொம்ப அதிகமாக இருக்குது. கால்குலேட் பண்ணி பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் புரியலை. கொஞ்சம் ரிலாக்ஸாக கால்குலேட் பண்ணால் தான் புரியும். பட் என்னமோ ரொம்ப விலை வித்தியாசமாக இருந்துச்சு. ஏற்கனவே கையில் ஒரு 9 ரிங்கிட்டோ 10 ரிங்கிட்டோ இருந்துச்சு. அப்புறம் ஒரு 10 சிங்கப்பூர் டாலர் மாத்திரம் வாங்கினேன். 10 சிங்கப்பூர் டாலருக்கு வந்து 29.4 ரிங்கிட்டு கொடுத்தாங்க. அதாவது ஒரிஜினல் இது வந்து 35.6 நம்ம கொடுங்க, 35.4ன்னு வச்சுடுங்களேன். கிட்டத்தட்ட 6 ரிங்கிட்டு, 10 சிங்கப்பூர் டாலருக்கு 6 ரிங்கிட்டு கம்மி. 6 ரிங்கிட்டுன்னா நம்ம ரூபாய்க்கு வந்து 120 ரூபா. ரிங்கிட்டு 23 ரூபா. 6 120, 6 18, 110, 140 ரூபா. அதனால் 10 சிங்கப்பூர் டாலர் மாத்திரம் இது பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ அங்கேருந்து கீழே வந்துட்டேன். இங்கேருந்து மலாக்கா போகிறதுக்கு வந்து லர்கின் போகணும். ஸோ லர்கின் இதை J10ன்னாங்க, என்னங்கிற பார்த்துட்டு அங்கே மலாக்காவில் இதுக்கடையில் இங்கே தான் மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கா என்ன ரேட்டுன்னு பார்க்கணும். சரி பார்க்குறேன். ஓகே, உங்களை லர்கினில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஏறிட்டோங்க, பஸ்ஸில் ஏறிட்டோம். ஜேபி சென்ட்ரலில் இருந்து லர்கினுக்கு வந்து J13 பஸ்ஸில் ஏறினோம். 2 ரிங்கிட் இருந்தாங்க. 2 ரிங்கிட் போட்டால் டிக்கெட் எடுத்தாங்க, டிக்கெட் கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் 1.80 ரிங்கிட் தான் போட்டு வந்துருக்கு. 20 காசு சேர்த்து ரிட்டர்ன் தரல, பரவாயில்ல. 2 ரிங்கிட் இங்கே இருக்கும்போது கிட்டத்தட்ட 48 ரூபா. லர்கின் இங்கேருந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து மலாக்கா பஸ் ட்ரெயின் கூட்டு வந்து இதுதான் ஜேபி நீட்டாக தான் எல்லாருமே சொன்னாங்க. ஜேபி நல்ல ஒரு காட்டு. எங்கேயுமே டிராஃபிக் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்க போகிறலாம். ஜேபி சென்ட்ரல் பஸ் ஸ்டாப்பு குப்பையாக தான் இருந்துச்சு. எவ்வளோ நாள் சிங்கப்பூரில் இருந்தபடி ரோடு இந்த ரோடில் நல்லா இருக்கு, நீட்டாக இருக்குது. இதுவே இங்கே 2 ரிங்கிட்டுங்கிறது கிட்டத்தட்ட 48 ரூபா. அங்கே இதே சிங்கப்பூரில் வந்து நம்ம 2 டாலர் அப்படின்னு சொன்னாங்கன்னா 125 ரூபா 150 ரூபா. டக்குன்னு வித்தின் ஹவர்ஸ் அப்படி லைட்டு மாறிடுச்சு. மெஹமூதியா ஜஹர் பரூப் வெள்ளிக்கிழமை ப்ரேயர் டைம் எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. மசூதி அங்கே ரெஸ்டாரண்ட்லாம் இருந்துச்சு, சாப்பிடல, நிறைய பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இல்லைன்னா மலாக்காவுக்கு போயிட்டு ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு பஸ் இது மலாக்கால போய் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, வேறு ஒன்றும் கிடையாது பார்க்கல.
அவங்க கையில் ஒரு 30-35 ரிங்கிட் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் கார்டில் போடணும். லர்கின் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். சென்ட்ரல் பஸ் டெர்மினல். இங்கே வந்து இந்த கவுண்டரில் வந்து மலாக்காவுக்கு 3 மணி டிக்கெட் எடுக்குது. 21 ரிங்கிட்டு ப்ளஸ் ஒரு ரிங்கிட் சர்வீஸ் சார்ஜ், மொத்தம் 22 ரிங்கிட்டு எடுத்துகிட்டு உள்ள டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி இங்கே வந்தாச்சு. பஸ்ஸு புறப்படுவது கரெக்டாக 3 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுறோம் நினைக்கிறேன். லக்கேஜ் எல்லாம் உள்ளே வச்சாச்சு. லக்கேஜ் உள்ளே வச்சாச்சு. இங்கேருந்து 3 hours ஜேர்னி. ஓகே, 3 மணினா 6 மணிக்கு போய் சேருவோன்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் ஏறி உட்காரும். சீட் நம்பர் 17 தான் பஸ்ஸு. சீட் நம்பர் 17. So that is 17 or 18? 17. ஓகே, பஸ்ஸில் உட்காந்தாச்சு. மணி 2:50 ஆகுது. 10 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் புறப்படுறதுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன். அங்கே இமிக்ரேஷன் முடித்த உடனே அங்கே வந்து $US எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு $US வந்து 340 3.40 ரிங்கிட்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இங்கே வந்தேன். இங்கே ஒரு இடத்துல 3.78, ஒரு இடத்துல 3.8, இன்னொரு இடத்துல 3.81 அப்படின்னு இருந்துச்சு. வெரி ஃபஸ்ட்டு பார்த்த ஷாப்பில் வந்து 3.82 ரிங்கிட்ஸ் ஒரு $US. ஸோ ஒரு $100 $100 மாற்றிட்டு 382 ரிங்கிட் கொடுத்தாங்க. ஒரு சேஃபருக்கு இருக்கட்டும் வந்து 100 மாத்திரம் மாற்றிருக்கேன். மழைக்கால போய் என்ன ப்ரைஸ்ன்னு பார்க்கலாம். அது மாதிரி சிம் கார்டு நான் ஹாட்லைன் வாங்கினேன் 7 days. இது வந்து அங்கே வந்து 28 ரிங்கிட்ஸ் வாங்கினாங்க. அதே இங்கே வந்து கேட்டேன் 25 ரிங்கிட்ஸ். ஸோ 3 ரிங்கிட் வித்தியாசம் இருக்குது. உங்களால் முடியும்னா அங்கே வாங்காமல் வெளியே வந்து வாங்குங்க. இல்லை 3 ரிங்கிட்டை பற்றி பரவாயில்ல, மேப் இல்லாமல் நெட் இல்லாமல் இதாகிடக்கூடாது, கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னா 3 ரிங்கிட்டை பார்க்காம வாங்கிடு. 3 ரிங்கிட்டுங்கிறது கிட்டத்தட்ட 360 72 ரூபா 72 ரூபா வரும். 72 ரூபா பரவாயில்லைன்னா எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னா அங்கேயே வாங்கிடுங்க. பட் கண்டிப்பாக மணி எக்ஸ்சேஞ்சு மாத்திரம் அங்கே பண்ணாதீங்க, ரொம்ப லாஸ் ஆகும். இதுவே எனக்கு லாஸாக இருக்குது. இப்போ $100 வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா பக்கத்தில் எனக்கு போயிருக்கு $100. ஓகே, மழைக்காலம் என்ன ப்ரைஸுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களை மழைக்காலம் மீட் பண்ணுறேன். பாய். மலாக்கா வந்து இறங்கிட்டோம். அது வந்து மலாக்கா சென்ட்ரல் பஸ் டெர்மினல். அங்கேருந்து இறங்கி ஆக்சுவலாக அதில் வந்து M17 பஸ் நம்பர் போட்டிருந்துச்சு கூகுளில். பட் வந்து கேட்டேன், இது வந்து M100 நினைக்கிறேன். அவர் பக்கத்தில் போது ஒரு 2 minutes வாக்கு, இறங்கி நடந்தாங்க அப்படின்னாரு. ஸோ இந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். ஒரு ரிங்கிட் 1.2 ரிங்கிட். எஸ், 1.2 ரிங்கிட்னா 24 ரூபான்னு வச்சிடும். 24 ரூபா ஒரு 480 29-30 ரூபா. இதுவே நம்ம வந்து கிராப் டாக்ஸி, இங்கே பைக் கிடையாது மலேசியாவில். தாய்லாந்து, இந்தோனேஷியாவிலாம் கிராப் பைக்கு உண்டு. சிங்கப்பூரில், மலேசியாவில் வந்து கிராப் பைக் கிடையாது, டாக்ஸி தான். நம்ம இங்கே வந்து டாக்ஸி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 ரிங்கிட் ஆகும். 5 to 10 ஆவரேஜாக ஒரு 8 ரிங்கிட் வச்சுட்டாலும் 240 கிட்டத்தட்ட 200 ரூபா 180 ரூபா ஆகும். பட் நம்மளுக்கு ஒரு 30 ரூபாயில் இது முடிஞ்சு போச்சு பஸ்ஸு. இப்போ 5 minutes நடக்கணும். இட்ஸ் ஓகே. நடந்தால் தானே நம்மளை ஊரை சுற்றி பார்க்க முடியுதாங்க. இந்த பஸ் டெர்மினல் இது ரொம்ப நீட்டாக இருக்குது. அப்புறம் இந்த ஊரில் ஒரு சின்ன ப்ராப்ளம்ங்க, ஃபுல்லாக மார்க்கெட். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து மலாக்கா இண்டிபெண்டன்ஸ் டேயா. ஸோ அதனால் ஆல் த ஷாப்ஸ் க்ளோஸ்டு. எல்லாம் நம்ம வந்த சீசன் அப்படி இருக்குது. இஸ் காலிங் மீ.
ஏதோ டிரைவர் ஏதோ யாரையும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நம்ம தான் இறங்கி எது கூப்பிட்டு வரோன்னு நினச்சேன். சிங்கப்பூரில் இறங்குனா சைனீஸ் நியூ இயர்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஹாலிடே. இங்கே வந்தால் இங்கே இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஹாலிடே. ஓகே சரி, என்னையோ இன்றைக்கி எப்போவுமே மணி 6:15 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வெளியே என்ன இது பண்ண போகிறோம்னு தெரில. ரூமில் போய் செக்இன் ஆகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு அதுக்கே மணி 8 ஆயிரும். அப்புறம் டின்னர் இங்கே மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 9 o'clock 10 o'clockலாம் கடை மூடிடுவாங்க. நம்ம இந்தியன் ஃபுட்டு, அதனால் 9 மணிக்குள்ளே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஹோட்டல் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு இல்லை பஸ்லேருந்து இறங்கும்போது திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இதாங்க நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல் டுன் ஃபாத்திமா, பழைய பேர். இப்போ வந்து மலாக்கா, சண்டே மலாக்கா ஃபார்மலி டுன் ஃபாத்திமா அப்படின்னு பேர் போட்டு ஹோட்டலில் ரூமெல்லாம் புக் பண்ணிட்டேன். பட் அப்படி ஒரு பேரில் ஹோட்டலே காணும். டுன் ஃபாத்திமா இருந்துச்சு, டுன் ஃபாத்திமா பை ரிவர் சைடு அப்படின்ட்டு. ஸோ ஹோட்டல் கீழே ரிசப்ஷன் நல்லா இருந்துச்சு. முடிச்சு இங்கே வந்தோடனே பார்த்தோன்னே பயந்துட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக அப்படி ஓன் அவுட் ஆக்கி அந்த கீழே கார்பெட் எல்லாம் அப்படி அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. 5th ஃப்ளோரில் வந்து 5 to 1 ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரூமுக்கு வந்துட்டேன். ஒரு சின்ன பயத்தோட திக்கோட தான் ரூமுக்கு வரேன். பாருங்கள், அந்த மேட்லாம் பாருங்கள், அவ்வளோ ஓன் அவுட். வந்து என்னோடய ரூம் வந்து 5 to 1. பட் ரூம் வந்து இட்ஸ் வெரி குட். அதாவது இந்த வாடகைக்கு என்ன பே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? அது கிட்டத்தட்ட 2,900 என்னமோ வந்துச்சு 2 நாளைக்கு, 2 நைட்ஸுக்கு. அது 3,000 வச்சுட்டுங்க. ஒரு நாளைக்கு 1,500 ரூபா. இது பாத்ரூமு. ஷவர் ஏரியா. இது பெட்ரூமு. கெட்டில் இருக்குது, காஃபி மேக்கர். நான் தண்ணி பாட்டில் பாருங்கள், காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில். ஒரு வாய் குடிக்கலாம், அவ்வளோதான். ஒரு டிவி. ஓகே, குட் பெட். அது எங்கேருந்து நைட் வியூ. ஓகே, இது என்னன்னு தெரில, ஓப்பன் பண்ண முடியல. ஓகேங்க.